சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன இங்க பாருங்க தங்கம். செல்விக்கு குழந்தைங்கன்னா இவ்வளவு இஷ்டமா? இத்தனை நாளா இதை சொல்லவே இல்லை. குழந்தையோட குழந்தையா இவ்வளவு அழகா மாறிட்டா. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு. செல்லம் பாப்பு என்னம்மா இங்க பாருங்க யானை வருது. அப்படியே வருது வருது வருது. பாப்பு அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க பாப்பு அங்க பாருங்க. யாருன்னு பாருங்க. ஹேய் அம்முக்குட்டி என்ன அங்க பாருங்க. அவர் என்ன பண்ணலாம்? அடிக்கலாமா? இதோ இவரோ அடிச்சலாமா? சேட்டை பண்ண கூடாதுன்னு சொல்லி அடிச்சிடலாம். செல்வி என்ன மன்னிச்சிருங்க. அச்சச்சோ செல்லக்குட்டி அழக்கூடாது. அடுத்தவங்க குழந்தையவே இவ்வளவு செல்லமா கொஞ்சி பாத்துக்கிறீங்களே, இதுவே நம்ம குழந்தையா இருந்தா எப்படி பாத்துப்பீங்க? வாழ்க்கையில யான் அளவு கஷ்டத்தை தோல்ல தூக்கி போட்டு கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த பிஞ்சு குழந்தைய மார்புல தூக்கி கொஞ்சினதும் எல்லா கசப்பான சம்பவமும் மனசை விட்டு கடந்து போய் சந்தோஷமா இருக்கும். உங்களோட இந்த சந்தோஷம் எப்பயும் நிலைச்சிருக்கணும் செல்வி. பாத்தீங்களா அழாம உட்கார்ந்திருக்கா, விளையாடிட்டு இருக்கா. அப்படிதான். இங்க பாருங்க. ஏங்க குழந்தை ரொம்ப சமத்தா இருக்கா. வச்சு அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. வீட்டுக்கு போனதும் கண்டிப்பா சுத்தி போடுங்க. நல்லவங்களோட கண்ணெல்லாம் குழந்தை மேல படாதுங்க. சூச்சு. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? ஆமாங்க. ஒரு வேண்டுதலுக்காக ஊர்ல இருந்து இங்க வந்து தங்கிட்டு இருக்கிறோம். வேண்டுதலா? என்ன வேண்டுதல்? எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. ஆனா பல தடங்கள், குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த தடையெல்லாம் தாண்டி எங்க வாழ்க்கைய சந்தோஷமா அமைச்சுக்க முடியல. அதனாலதான் இந்த கோவில வந்து தங்கி 3 நாள் திரௌபதி அம்மனுக்கு விரதம் இருந்து பரிகாரம் பண்ணா எல்லா பிரச்சனையும் விலகி சந்தோஷமா வாழ்வோன்னு பெரியவங்க அனுப்பி வச்சாங்க. அதனாலதான் வந்திருக்கோம். ஏங்க நம்மள மாதிரிதான் வேண்டுதல் வச்சிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? நீங்களும் இதே மாதிரி வேண்டி இருந்தீங்களா? ஆமாங்க, நானும் இவரும் கல்யாணம் ஆகி 3 வருஷமா ஒரே பிரச்சனைங்க. சண்டை சச்சரவுன்னு டைவர்ஸ் வரைக்கும் போய் பிரிஞ்சிடலான்னு நிலைமைக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் இந்த கோயிலுக்கு வந்தோம். ஆனா இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களோட மனநிலைமை அப்படியே மாறிடுச்சு. எங்க வாழ்க்கையில சந்தோஷம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் உங்க பக்கத்துல இருக்கால தேவதை, அவ பிறந்தா. இனி இவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம இவர் இல்லங்கிற நிலைமைக்கு மாறி இருக்கோம். அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். இங்க பாருங்க, எந்த தடங்கள் வந்தாலும் இந்த பரிகாரத்தை மட்டும் முடிக்காம விட்டுறாதீங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். குட்டி செல்லம். போறீங்களா? போயிட்டு வாங்க. வாங்க செல்லம். பாத்து பாத்து குட்டி. வரங்க. போயிட்டு வாங்க செல்ல குட்டி.